டைரக்டர் வாழ சொன்னார், வாழ்ந்தேன். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ February 14 எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து எங்க படத்தை பார்த்து இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு சிறந்த படம், நல்ல படம். இல்லை நல்ல மெசேஜஸ் இருக்கு. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னார், வாழ்ந்தேன். நீங்க வந்து அதை பாலாவா பார்க்கக்கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜேஎஸ்கே சார் டைரக்ஷனில் வந்து நடித்தது. வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில், அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். ஆக்டர் ரஜிதா மகாலட்சுமி, பாலாஜி முருகதாஸ் இவங்களோட நடிப்பில் தயாராகி இருக்க ஃபயர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் இந்த படத்தில் சிங்கப்புலி, சாஜி அகர்வால் போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ரஞ்சிதா மகாலட்சுமி இந்த படத்தில் செம்ம கிளாமரில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வெளியான மெதுமெதுவாய் சாங்கில் செம்ம கிளாமரை காட்டியிருக்காங்க அப்படின்னு ட்ரெண்டாக வலம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த படத்தோட ஸ்பெஷல் ஷோவாக பத்திரிகையாளர்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் நடந்த இந்த பிரஸ் மீட் பாலாஜி முருகதாஸ் உள்ளிட்டு படக்குழு எல்லாருமே பேசியிருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் பிரஸ் மீட்ல கிளாமர் சாங்ல நடிச்சதை குறித்தும் பேசியிருக்காரு. இது ஒரு நல்ல படம், படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு, நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட பாலா செம்மையா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் இங்க நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. படத்துல நடிச்சது மட்டும்தான் நான், டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். மேலும் படம் நல்லா இருக்கும், படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு. இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில எடுத்துருவாங்க, சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் தைரியமா துணிஞ்சு பண்றான். இப்போ இந்த ரெயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும், அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான்.